கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மலைப்பொழிவின் தொடர்ச்சியாக ஆண்டவர் தருகின்ற அன்றாட பாடங்கள் என்ற வகையிலே இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடிப்படையில் எல்லோரும் பாவிகள், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே எல்லோரும் வீழ்ந்தோம், எல்லோரும் இந்த பாவத்தில் பிறந்தோம், இந்த பாவத்தில் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவ்வப்போது எழுந்து நடக்கின்றோம், அவ்வளவுதான். எனவே இதில் நீ குற்றவாளி நான் குற்றவாளி என்று ஒருவரை ஒருவர் கை நீட்டி குற்றம் சுமத்துவதற்கு என்ன இருக்கிறது? எனவே அடிப்படையில் எல்லோரும் பாவிகள், பலகீனமானவர்கள், குறை உள்ளவர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் பிறரை தீர்ப்பிடுவது என்பதை ஓரளவுக்கு நாம் சரி செய்து கொள்ளலாம். சில நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? நீதிமான்கள் நாம், தூயவான்கள் நாம், இறைவனுடைய அந்த உறவுக்கு நெருக்கமானவர்கள் நாம், அல்லது அதிகாரம் என்பதை நாம் கொண்டிருக்கின்றோம், ஆட்சியாளர்களாக இருக்கின்றோம், நீதி இருக்கையிலே இருந்து நாம் நீதி தீர்ப்பை கொடுக்கின்றோம் என்ற நிலைகளிலே பல நேரங்களிலே இந்த அடிப்படையான உண்மை நாம் அனைவரும் பாவிகள் என்பதை மறந்து விடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, பாவிகளாகிய நம்மைத்தான் ஆண்டவர் தேடி வந்தார், அன்பு செய்தார், நம் பாவங்களை மன்னித்தார், நம்மை மீட்டார். எனவே நாம் அனைவரும் பலகீனமானவர்கள் என்ற அடிப்படையிலே கடவுள் நம்மை தேடி வந்து அன்பு செய்து இரக்கம் கொண்டு நம்மை மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். கடவுள் என்ன செய்திருக்கலாம்? ஆதாம் பாவத்திற்கு பிறகு மனுக்குலத்தையே அவர் சபித்திருக்கலாம், மனுக்குலத்தையே அவர் தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கலாம். ஆனால் மனுக்குலத்தின் மேல் மிகுந்த இரக்கம் கொண்டவராக இறைவன் இருக்கின்றார். எனவே தான் பாருங்கள், புது வாழ்வு 2000 என்று ஒரு ஆன்மீக எழுச்சி நம்மிடையே கொடுக்கப்பட்டது இருந்தது. அந்த எழுச்சியிலே வரக்கூடிய ஜெப வார்த்தைகள் இவை: அன்பில் நீதியையும் நீதியில் அன்பையும் என்று இரண்டையும் கலந்து அந்த ஜெபத்திலே சொல்வோம். இது யார் செய்ய முடியும் என்று சொன்னால் கடவுள்தான் இதற்கு அடிப்படையானவர், கடவுள்தான் செய்ய முடியும். எனவே தான் பாருங்கள், மனிதன் பாவம் செய்து விட்டான், எனவே அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தண்டனை கொடுத்தாரா? கொடுத்தார். மனிதன் பாவம் செய்துவிட்டாலும் தன்னுடைய சொந்த பாவனையிலும் தன்னுடைய சாயலிலும் படைக்கப்பட்டவன் என்பதனால் அன்பு செய்யாமல் இருக்க முடியுமா? அன்பு செய்தார். எனவே தான் மீட்பரை வாக்களித்தார். எனவே இங்கே அன்பில் நீதியையும் பார்க்கின்றோம், நீதியில் அன்பையும் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை தீர்ப்பிடுவது இல்லை. நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும், நாம் எவ்வளவுதான் குற்றவாளிகளாக இருந்தாலும் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய மகன் மகள் என்ற அந்தஸ்தை தான் பெறுகிறோம். இறந்து போயிருந்தவன் உன் தம்பி இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கின்றான் என்று மகிழ்கின்ற இறைவனாகத்தான் விண்ணக தந்தை இருக்கின்றார். எனவே அவர் தீர்ப்பிட மாட்டார். தீர்ப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் சட்டத்தின் அடிப்படையிலே, தண்டனையின் அடிப்படையிலே தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் தீர்ப்பு என்பது ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் இல்லை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு என்பதில் தான் இருக்கிறது. அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கடவுள் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவத்திற்காக ஒரு நிமிடம் கூட நாம் இறைவன் முன்பாக நிற்க முடியாது. அவருடைய கருணையும் அன்பும் இரக்கமும் தான் நம்மை வாழ வைக்கிறது என்று சொன்னால் நாமும் பிறருக்கு இந்த அன்பை காட்ட வேண்டும், இந்த இரக்கத்தை காட்ட வேண்டும், இந்த மன்னிப்பை அளிக்க வேண்டும். எனவே தான் நான் இவ்வளவு பெரிய கடனை உனக்கு மன்னித்து விட்டேனே, நீ உன்னுடைய சகோதரனிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கடனை உன்னால் மன்னிக்க முடியவில்லையே என்று சொல்லி அந்த ஒரு ஓமையிலே ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இரக்கமும் அன்பும் தான் அவசியமாக இருக்கிறது. காப்ரியோ என்ற ஒரு நீதிபதி இருந்தார். சமீபத்தில் தான் அவர் இறந்தார். அவர் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஜுடிஷியரி நீதி இருக்கையிலே அவர் இருந்தார். அவருடைய தீர்ப்புகள் எல்லாம் சற்று வித்தியாசமான தீர்ப்புகளாகத்தான் இருக்கும். மிக அதிகமாக இந்த போக்குவரத்து விதிகளை மீறுவது அல்லது சிறு சிறு தவறுகளை செய்வது, இதையெல்லாம் கேட்கின்ற பொழுது ஏன் இதை செய்தீர்கள்,
நான் இதனால் தான் நான் செய்தேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் இரக்கம் கொண்டவராக அவர்களுக்கு மீண்டும் மறுவாழ்வு அளிப்பதற்காகவும் தவறு என்பதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தீர்ப்பளிக்காமல், தண்டனை கொடுக்காமல், அவர்களுக்கு மிக எளிமையான லகுவான ஒரு சில வழிமுறைகளை கொடுத்து விடுதலை செய்வார் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அவர் சொல்வது தீர்ப்பிடுதல். ஒரு நீதிபதி என்று சொல்லக்கூடியவன் சட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றவன் நீதிபதி இல்லை. சட்டத்தின் அடிப்படையாக வாதாடுகின்றவன் வக்கீல். ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றவன் நீதிபதி கிடையாது. மாறாக அதை உள்நோக்கத்துடன் பார்த்து, அதனுடைய கணாகணத்தை உணர்ந்து, அதனுடைய குறை நிறைகளை, சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து சரியான ஒரு தீர்ப்பை மனசாட்சிக்கு ஏற்ற வகையிலே இறைவன் முன்பாக கொடுப்பவன் தான் உண்மையான நீதிபதி. அப்படி என்றால் எத்தனை நீதிபதிகள் நம்முடைய நாட்டிலே எடுத்துக்கொள்வோம். அந்த நீதிபதிகள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கண்ணிலே பெரிய விட்டத்தை வைத்துக்கொண்டு அடுத்தவர் கண்ணிலே இருக்கின்ற துரும்பைத்தான் பார்க்கிறார்கள். காரணம், சட்டத்தை அவர்கள் அப்படியே கடைபிடிப்பதனால் இந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சட்டத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு, இவைகளை வைத்து காப்ரியோ கொடுத்தது போன்று உண்மையான ஒரு தீர்ப்பு அமைய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, பாவிகளாகிய நாம் மற்றவர்களுக்கு நாம் எப்படி தீர்ப்பிட முடியும்? எனவே எந்த தீர்ப்பையும் விடாதீர்கள். அப்படி என்றால் அந்த தீர்ப்பு உங்களுக்கே திரும்பி வரும் என்பதையும் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, யாரையும் நாம் தீர்ப்பிட வேண்டாம். அன்புடன் அணுகுவோம், இரக்கத்துடன் பார்ப்போம், மன்னிப்பை கொடுப்போம். அப்பொழுது உலகமே அன்புலகமாக மாறும். இறையாட்சி இந்த உலகத்திலே மலரும். இறைவன் நமக்கு என்றும் வாழ்வளிப்பாராக. ஆமென்.